ஓகே, ஸோ இன்றைய டாபிக் என்ன சொன்னா ப்ரோனவுன், ரைட்? டைப் பண்ணுறது விளங்குது தானே? எஸ் சார் விளங்குது. ஓகே, ரைட். இப்போ ப்ரோனவுன் இதில் வந்துட்டு ரெண்டு விஷயம் காணப்படுது. ஒன்று ப்ரோங்கிற சொல், இன்னொன்று வந்துட்டு நவுன்ங்கிற சொல். இதில் டெஃபினிஷனை நாங்கள் சரியாக விளங்கினோம்னு சொன்னால் எங்களுக்கு இது மிச்சம் இருக்கிற அந்த அந்த சப்ஜெக்டை விளங்குறதுக்கு ஈஸி. ப்ரோனவுன்ன்றது இங்கிலீஷில் இருக்கிற ஆகவும் ஈஸியஸ்டான ஒரு டாபிக். அதாவது மற்ற பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்சை விட ப்ரோனவுன்ங்கிறது வந்துட்டு மிச்சம் ஈஸி விளங்குறதுக்கு. ஒரு ஒரு சின்ன ஒரு டெக்னிக்கில் தான் எல்லாமே தங்கியிருக்கு. இந்தியாவிலிருந்து ஒரு போய் ஜாயின்ட் ஆகியிருந்தார், ரைட்? இங்கிலீஷில் வந்துட்டு ப்ரோங்கிறது இன்ஸ்டெட் அல்லது இன் ஃபேவர் ஆஃப் அல்லது இன் பிளேஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி மீனிங்கை கொடுக்கும். ஸோ அதாவது ஒன்றுக்கு பதிலாக அல்லது ஒன்றுக்கு பொருத்தமாக அல்லது ஒன்றோட இடத்துக்கு அப்படிங்கிற மீனிங்கை கொடுக்கும். ப்ரோ சாய்ஸ் அப்படின்னு சொன்னால் ஒரு சாய்ஸுக்கு மற்ற சாய்ஸ். ப்ரோ கிளைம், அந்த கிளைம் பண்ணுறது. அந்த மாதிரி நாங்கள் ப்ரோன்றது வந்துட்டு பதிலாகங்கிற ஒரு மீனிங் ஒன்றை கொடுக்குது. நவுன்ண்டா என்ன? நவுன்ன்றது வந்துட்டு எனி வேர்ட் used to name ஒன்று person, used to name person, place, things, ideas, concepts, studies, இப்படி என்று சொல்லி என்ன இருந்தாலும் உலகத்தில் இருக்கிற எல்லா விஷயங்களையும் நாங்கள் கூப்பிடுறதுக்கு, பேர் வைக்கிறதுக்கு அல்லது பேரை சொல்லி கூப்பிடுறதுக்கு நாம் பயன்படுத்துகிற எல்லா சொற்களும் வந்துட்டு நவுன்ஸ். அதாவது பேர் சொல்றதுக்கு நாங்கள் பாவிக்கிற எல்லாமே வந்துட்டு நவுன்ஸ். இதில் இருக்கிறவங்களுக்கு எதுவும் கேள்விகள் இருந்தால் நீங்கள் வேவ் பண்ணுங்க, கையை தூக்குங்க. ஓகே சார். ஓகே, ரைட். ஸோ இப்போ நாங்கள் ப்ரோனவுன்ங்கிறத பார்த்துட்டு இருக்கோம். ப்ரோன்றது என்னன்னு சொன்னால் இன்ஸ்டெட், இன் ஃபேவர் ஆஃப் அல்லது இன் பிளேஸ் ஆஃப், ஒன்றுக்கு பதிலாக அப்படின்னு சொல்லுது. நவுன்ன்றது என்னன்னு சொன்னால் ஏதாவது ஒரு வேர்ட், எனி வேர்ட் வி யூஸ் டு நேம் a person, a place, a thing, இல்லாட்டி திங்ஸ், ஐடியாஸ், கான்செப்ட், ஸ்டடீஸ், அப்படி ஏதாவது உண்டு. நீங்கள் இப்போ ஒரு ஆளுக்காக ஒரு நபரை நீங்கள் கூப்பிட்றதுக்கு நீங்கள் வைக்கிற பேர் எல்லாமே நேம்ஸ், நவுன்ஸ். பிளேசஸை நீங்கள் கூப்பிட்றீங்க, நவுன்ஸ். திங்ஸ் வந்துட்டு நவுன்ஸ், ஐடியாஸ் நவுன்ஸ், கான்செப்ட் நவுன்ஸ், ஸ்டடீஸ் நவுன்ஸ். இப்படி எல்லா விஷயங்களும் வந்துட்டு நவுன்ஸ். இப்போ நீங்கள் இதில் இப்போ ப்ரோ நவுன்ன்றது என்னன்னு சொன்னால் நீங்கள் இப்போ ஒரு பர்சனுக்கு நீங்கள் பயன்படுத்துகிற சொல்லுக்கு, பயன்படுத்துகிற ஒரு பேருக்கு பதிலாக இன்னொரு சொல்லை நீங்கள் பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ப்ரோ நவுன். கிளியரா? ஓகே. அதே போல் இப்போ ஒரு ஐடியாவுக்கு நீங்கள் ஒரு பேரை பாவிக்கிறீங்க, அந்த பேருக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு சொல்லை பயன்படுத்தினீங்கன்னு சொன்னால் அது வந்துட்டு ஒரு ப்ரோ நவுன். ஏ என்ற ஒரு ஆள், பி என்கிற ஒரு ஆள், சி, டி, இ அண்ட் எஃப்
என்கிற இந்த இவ்வளவு பேர் வந்துட்டு கிளாஸ் ரூமில் பிரச்சனைப்படுத்துகிறாங்க. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால் பிரின்சிபலுக்கு ரிப்போர்ட் பண்ணுறீங்க. இதில் என்ன சொல்கிறீங்கடா, டியர் சார், ABCDEF have been troubling in the classroom, so take necessary action against திரும்ப ABCDEF. I think we should call the parents of ABCDEF so that ABCDEF will be எப்படியோ இந்த லெட்டர் போகுது. ரைட், நான் இதில் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். நான் இந்த லெட்டர் இப்போ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ABCDEFங்கிற எவ்வளோ பேர் ஆக்களுக்கும் எத்தனை தடவை நாங்கள் அவங்களோட பேரை சொல்ல வேண்டி வருது. இப்போ நாங்கள் லெட்டர்ஸ்ன்றதால இது ஈஸி மாதிரி தெரியுது. பட் இதே இது நீங்கள் பேராக பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ அப்துல், இப்போ இப்படின்னு சொல்லி நீங்கள் ஒவ்வொன்றுக்கும் பேரை வச்சிங்கன்னு சொன்னால், இப்போ நீங்கள் ஒவ்வொரு ஆக்களுக்கும் பேர் எழுதிட்டே போகிறீங்க, லிஸ்ட் உங்களுக்கு பெருசாகிட்டே போகுது. அப்போ நீங்கள் என்ன செய்றீங்கன்னு சொன்னால், இந்த இடத்துல so we need to take necessary action against them. Against them. So இப்போ நாங்கள் இடத்துல என்ன செய்யறோம்னு சொன்னா, அவங்களோட பேரை நாங்கள் ரிப்பீட் பண்ணல. ரைட், I think we should call the parents of them இங்க so that ABCD இடத்துல so that இடத்துல they ரைட். இப்போ நாங்கள் என்ன செஞ்சிருக்கோம்னு சொன்னா, இந்த ABCDங்கிற இடத்துகள்ல எல்லாம் நாங்கள் வேறொரு சொல்ல பயன்படுத்திருக்கோம். இந்த them, இங்க இருக்கிற them, இங்க இருக்கிற they. ஓகே தானே? ஸோ இது இவ்வளவு வந்துட்டு என்ன, ப்ரோனவுன்ஸ். ரைட். இப்போ நாங்கள் இந்த இவ்வளவு ஏன் பயன்படுத்திருக்கோம்னு சொன்னா, இந்த சொல்லலாம் வந்துட்டு ABCDEFங்கிற ஆக்களுக்குரிய என்கிற அவங்களோட அந்த பேருக்குரிய ப்ரோனவுன்ஸ் தான் இது. சரியா? ரைட். இப்போ ப்ரோனவுன் என்றது என்னன்னு சொன்னா, ஒரு பேருக்கு பதிலாக நாம பாவிக்கிற எந்த ஒரு சொல்லாக இருந்தாலும் அது ப்ரோனவுன். இதுல பேசிக்கலா நாங்க சில ப்ரோனவுன்ஸை பாவிக்கிறோம். ஐ, யூ, they, we, he, she, it என்கிறது இவ்வளவு வந்துட்டு பேசிக்கான ப்ரோனவுன்ஸ். ஐ என்றது ஐ என்கிறது வந்துட்டு இப்ப பேசுற ஆள் தானே ஐ. என்ன, இப்ப நான் பேசக்குள்ள நான் தான் ஐ. அப்ப நான் வந்துட்டு நானே என்ன பத்தி சொல்லக்குள்ள தட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். தட் இஸ் ஃபர்ஸ்ட் பர்சன். இப்ப நானே தான் என்ன பத்தி சொல்றேன். அப்ப நான் என்ன பத்தி சொல்லக்குள்ள நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன். அதே மாதிரி யூ என்னக்குள்ள நீங்க இன்னொரு ஆளை பார்த்து சொல்றீங்க. அப்ப முன்னால் இருக்கிற ஆளை பார்த்து நீங்க சொல்லக்குள்ள அது வந்துட்டு செகண்ட் பர்சன். தேய் என்றது நீங்க முன்னால் இருக்கிறவரை சொல்லல, முன்னால் இருக்கிறவரையும் தவிர வேற ஒரு ஆக்களை பத்தி நீங்க பேசுறீங்க. தேய் அங்க தூரத்தில் இருக்கிற ஆக்களை பத்தி நீங்க பேசுறீங்க அப்படின்றக்குள்ள அவங்க தேர்ட் பர்சன். வி என்றது நாங்க, வி டாக் அபவுட் ourselves. இப்ப நாங்க, அப்ப அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன். he, she, it என்றது வந்துட்டு he என்றது இப்ப யூ அண்டா முன்னுக்கு இருக்கிறாள் நீங்க, யூ வந்துட்டு முன்னுக்கு இருக்கிறாள். இப்ப உங்களுக்கு முன்னுக்கு இருக்கிறாள் நீங்க யூ என்று சொல்றீங்க. பட் he என்கிறவர் நீங்க he என்ற ஆளை சொல்லக்குள்ள அந்த he ஓடைய பேசுவீங்க. நீங்க he ஓட நாங்க பேச மாட்டோம். இப்ப உதாரணத்துக்கு
he is a doctor அப்படின்னு சொன்னா நாங்க இதை we are not telling this sentence to he directly. நாங்க இதை சொல்றோம் இன்னொரு ஆளுக்கு. ஸோ நாங்க இன்னொரு ஆளுக்கு ஒரு ஆளை பத்தி பேசக்குள்ள that is third person. ஸோ he she it என்றது வந்துட்டு third person. அப்ப he she it என்றது நீங்க he she itக்கு நீங்க டைரக்டா அட்ரஸ் பண்ணல. நீங்க சொல்றீங்க வேறொரு ஆக்களை பத்தி கேட்குறீங்க. இப்ப நீங்க வேறொரு ஆக்களை பத்தி நீங்க ஒரு குறிப்பிட்ட ஆக்கள்கிட்ட கதைக்கக்குள்ள அவங்க வந்துட்டு தேர்ட் பர்சனா போறாங்க. ஸோ he she it என்றது வந்துட்டு தேர்ட் பர்சன். அப்ப ஐ என்றது ஃபர்ஸ்ட் பர்சன். ஐ ஃபர்ஸ்ட் பர்சன். ஏன் ஃபர்ஸ்ட் பர்சன்? நான் தான் சொல்றது. இப்ப நான் என்றக்குள்ள அது வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன். யூ என்றது நீங்க யூ கிட்ட டிரெக்டா பேசுறீங்க. அப்ப அவர் வந்துட்டு செகண்ட் பர்சன். they என்றது ஒரு டிஃப்ரெண்ட் பீப்புள். நீங்க பேசுற ஆள் இல்ல they என்றது. நீங்க இப்ப யாரோட பேசிட்டு இருக்கீங்களோ அவங்க இல்ல they என்றது. இப்ப யூ என்கிற ஆக்களோட தேர்ட் பர்சன் தான் they. we என்றது ஃபர்ஸ்ட் பர்சன். என்னன்னு சொன்னா நாங்க we. ஐ என்கிறது ப்ளூரல் we நாங்க. he she it என்கிறது ஒரு குறிப்பிட்ட பர்சன்ஸ் that are not talking with you at the moment. இப்போ நீங்க அந்த சம்பவம் நடக்கிற நேரத்துல இல்லாட்டி நீங்க பேசி கொண்டிருக்கிற அவங்கக்கிட்ட நீங்க பேசல. ஆனா பட் நீங்க அவங்கள பத்தி தான் பேசுறீங்க. ஸோ he she itங்கிறது வந்துட்டு தேர்ட் பர்சன். ரைட். இப்போ ஐ ஹோப் இது கிளியர்னு சொல்லி இப்போ இதுல என்னன்னு சொன்னா நாங்க இந்த ப்ரோனவுன்ல சம் டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் ஆர் தேர். இப்போ அந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸை நாங்கள் என்ன செய்யறோம்னு சொன்னா என்ன இப்போ எத்தனை டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் ஆர் தேர்ங்கிறத நாங்கள் டுமாரோஸ் கிளாஸ்ல நாங்கள் பார்ப்போம். ரைட். இப்போ இது வரைக்கும் நாங்கள் படிச்சதுல எதுவும் டவுட் இருக்கா? எல்லாரும் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். இல்ல சார், எல்லாம் ஃபுல்லா கிளியர். கிளியர். ஓகே. அகமது முஃபீக் சார். ஆம் சார், அந்த ஐடியாஸ் கான்செப்ட் அதுகளுக்கு எக்ஸாம்பிள் சொல்லலாமா சார்? அந்த நவுன் எப்படி ஐடியாஸ் கான்செப்ட் உதாரணமா இப்ப கான்செப்ட்ங்கிறது எப்படின்னு சொன்னா இப்ப பிலாசபிங்கிறது ஒரு கான்செப்ட். பிலாசபிங்கிறது ஒரு நவுன். இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது ஒரு கான்செப்ட். அது ஒரு ஸ்டடி, பட் அது ஒரு கான்செப்ட். பிலாசபி அதே போல ஐடியாஸ் என்று சொல்றது என்னன்னு சொன்னா சொல்லுங்க. அப்ப நாங்க அது பொதுவா யூஸ் பண்ணக்குள்ள வந்து கான்செப்ட் அந்த நவுனாவே யூஸ் பண்ணனும்னா சார்? அது நவுன். அது நவுன். இப்ப பொலிட்டிக்கல் சயின்ஸ்ங்கிறது ஒரு ஸ்டடிஸ், பட் ஒரு ஸ்டடிஸ் ஒரு கான்செப்ட். அது ஒரு கான்செப்டும் கூட ஒரு ஸ்டடிஸ்ன்றக்குள்ள நீங்க இப்ப மேத்ஸ் வந்துட்டு ஒரு நவுன், சயின்ஸ் ஒரு நவுன். சரி சார். ஐடியான்றது வந்துட்டு எப்படின்னு சொன்னா இப்ப நாங்க ஐடியாண்டு சொல்றது இப்ப சொல்லுங்க. ஓகே சார். ஓகே என்ன? ரைட், ஃபைன். வேற கேள்வி ஏதும்? நவுன். Any other questions? No sir, clear. Clear. All right. அப்ப நாங்க நாளைக்கு என்ன செய்யறோம்னு சொன்னா இன்ஷா அல்லாஹ் இப்ப எங்கட இந்த டைப்ஸ் ஆஃப் ப்ரோனவுன்ஸ் படிக்கிறோம் நாளைக்கு. ஓகே. Same time at 9 o'clock. Thank you.